வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா சமையல்கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல்கட்டு சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாசி சம்பல். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே எடுக்காது. அது மட்டும் இல்லை, இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இது மாசி கருவாடு, அதாவது இங்கிலீஷில் மால்டிவ் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ எல்லா கடைகள்லையுமே இது கிடைக்குது. இது ஒரு கட்டை மாதிரி இருக்கும். இந்த கருவாடு பார்த்திங்கன்னா மற்ற கருவாடு மாதிரி சுத்தமாக ஸ்மெல்லே இருக்காது. அது மட்டும் இல்லை, இது பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டவ்வே தேவையில்லை. ஸ்டவ் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10-12 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பெரிய வெங்காயம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 5 காஞ்ச மிளகா லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படி பண்ணும்போது இதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாசி கருவாடு ஒரு அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் இடிச்சுக்கோங்க, இல்லை இடிக்கல் இருந்துச்சுன்னா லைட்டாக அதை இடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது நல்லா நைஸாக அரைப்படும். நான் மாசி கருவாடை இடிச்சிட்டு அதை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், அப்புறம் காஞ்ச மிளகா, வெங்காயம், இது 3த்தையும் போட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைப்பாக அரைச்சா தான் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதோட நீங்கள் அரைச்சிடுங்க. அவ்வளோதான், மாசி சம்பல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குறிப்பாக சாம்பார் சாதம், ரச சாதம் இதுக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மா சமையல்கட்டு சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.